ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் அன்றன்றுள்ளப்பம் வாசகர்களுக்கு எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள். 2025 ஆண்டு ஜூன் மாதம் 12ஆம் தேதி வியாழக்கிழமைக்குரிய தின தியானம். இன்றைய தலைப்பு வெற்றி வாசனை. 2 கொரிந்தியர் 2:15 சொல்லுகிறது, ரட்சிக்கப்படுகிறவர்களுக்குள்ளேயும் கெட்டு போகிறவர்களுக்குள்ளேயும் நாங்கள் தேவனுக்கு கிறிஸ்துவின் நற்கந்தகமாயிருக்கிறோம். நாம் கர்த்தருக்கு நற்கந்தகளாகவும் அவருக்காக வாசனை வீசும்படி அழைக்கப்பட்டவர்களாகவும் இருக்கிறோம். மேலே சொல்லப்பட்ட வசனம் கத்தோலிக்க வேதாகமத்தில் கிறிஸ்துவுக்குள் வாழும் எங்களை எப்பொழுதும் கிறிஸ்துவின் வெற்றி பவனியில் பங்கு பெறச் செய்து தம்மை பற்றிய அறிவின் மூலமாக எங்கள் வழியாக நறுமணம் பரவச் செய்யும் கடவுளுக்கு நன்றி என்று எழுதப்பட்டுள்ளது. தேவப்பிள்ளைகளே, நாம் மீட்கப்பட்டவர்களிலும் அழிவுள்ளவர்களிலும் தேவ பார்வையிலே கிறிஸ்துவின் நறுமணமாயிருக்கிறோம். அப்போஸ்தலனாகிய பவுலின் காலத்திலே ரோமாபுரியில் உள்ள சக்கரவர்த்திக்கு ஏராளமான படைத்தளபதிகள் இருந்தார்கள். யுத்தத்துக்கு செல்லும் காலம் வரும்போது அவர் ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு திசையிலே அனுப்பி விடுவதுண்டு. அவர்கள் போய் எதிரிகளோடு யுத்தம் செய்து பல 1000 மைல் நிலப்பரப்பை ரோம சாம்ராஜ்யத்துக்கு ஆதாயம் செய்து குறைந்தபட்சம் 5000 பேரையாவது சிறைபிடித்து வரவேண்டும் என்பதே சக்கரவர்த்தியின் கட்டளையாய் இருந்தது. அப்படி ஜெயம் கொண்ட ஒரு சேனாபதி தன் வீரர்களோடு வெற்றி பவனி வரும்போது அவரை வரவேற்க ரோமாபுரி பட்டணத்தின் எல்லையிலே எக்காளம் ஊதி வரவேற்பார்கள். அவன் தலைநகரின் அரண்மனைக்கு முன்பாக உள்ள பெரிய மைதானத்திலே வரும்போது கூடியிருக்கும் மக்கள் ஏராளமான கந்த வர்க்கங்களை நெருப்பிலே போட்டு வாசனை வீசச் செய்து மகிழ்ச்சி ஆரவாரமிடுவார்கள். அந்த பட்டணம் முழுவதும் வாசனையினால் நிரம்பும். வெற்றி பெற்ற தளபதிக்கு அது ஒரு பெரிய வரவேற்பாயிருக்கும். அதே நேரம் தோல்வியுற்று சிறைபிடிக்கப்பட்ட எதிரியினுடைய படையினருக்கு அது மரண வாசனையாயிருக்கும். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்து கல்வாரி சிலுவையிலே உலகம், மாம்சம் மற்றும் பிசாசை ஜெயித்தார். நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று வெற்றி முழக்கமிட்டார். சிலுவையிலே முடிந்தது என்று சொன்னதன் அர்த்தம் வெற்றி பெற்று முடிந்தது என்பதாகும். அவர் சத்துருவின் தலையை நசுக்கினது அவருடைய வெற்றியின் ஒரு பகுதியே. ஆம், நமக்கும் அந்த வெற்றியிலே ஒரு பங்கும் உரிமையும் உண்டு. நமக்கு அது ஜெய வாசனையாகவும் சாத்தானுக்கும் வான மண்டலத்திலுள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளுக்கும் அது மரண வாசனையாகவும் விளங்குகிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார், கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். 2 கொரிந்தியர் 2:14. தேவப்பிள்ளைகளே, நீங்கள் வெற்றிக்காக அழைக்கப்பட்டவர்கள். கிறிஸ்துவுக்குள் நீங்கள் ஜெய வேந்தனாக முன் செல்ல வேண்டும். நீங்கள் அசைந்தாலும் நடந்தாலும் கிறிஸ்துவின் ஜெய வாசனை வீசுகிறவர்களாய் விளங்க வேண்டும். நீங்கள் முன்னேறி செல்லும் போது ஒவ்வொரு நாளும் கிறிஸ்துவனுடைய ஜெய வாசனையோடு கூட வெற்றியுடன் முன்னேறி செல்வீர்களாக. இன்றைய நினைவிற்கு 1 கொரிந்தியர் 15:57. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். இன்றைய வேத வாசிப்பு காலை எஸ்ரா 3, 4 மற்றும் 5 அதிகாரங்கள். மாலை
யோவான் 20 அதிகாரம். அன்புக்குரிய அன்றனுள்ளப்பம் வாசகர்களே, மீண்டும் உங்களை வாழ்த்துகிறோம். நீங்கள் எப்பொழுதும் ஜெய வாசனையோடு காணப்படுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து மென்மேலும் உயர்த்துவாராக. ஆமென்.